வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி எஸ்லிவ் சாமுராய் சீசன் 1 எபிசோட் 1. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீனை பார்க்குறப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்குது. போரில் சூசைட் பண்ணி சாகிறது ஒரு சிறந்த மரணமாக இருக்காது, அது ஒரு கோலத்தனம். ஒரு சிறந்த வாரியர்னா அது டாக்கியோச்சி தான். ஆனால் டாக்கியோச்சி நம்ம கதையோட ஹீரோ கிடையாது. அப்படி சொல்லி ஒரு குட்டி பையனை தான் காட்டுறாங்க. நீங்கள் ஆர்சரி ட்ரைனிங்லாம் கலந்துக்கணும், நீங்கள் எங்கே ஓடுறீங்க, நீங்கள் நில்லுங்க. இந்த முட்டாளுக்கு இதே வேலையாக போச்சு. இவன் எப்பயுமே ட்ரைனிங்கில் கலந்துக்கிற மாட்டான். கீழே விழுந்துடாதீங்க லார்டு டோக்கியோக்கி, கீழே விழுந்துடாதீங்க லார்டு டோக்கியோக்கி, லார்டு டோக்கியோக்கி. எனக்கு சவுண்டை விட டேய் எவனாவது அங்கே போய் பாருங்கண்ணா, அவன் கத்திகிட்டே இருக்கான். டாக்கியோச்சி நீ போய் என்னன்னு பாரியா. லார்டு டோக்கியோக்கியை தான் அவங்க கலந்துக்கிற மாட்டுறாங்க, ட்ரைனிங்கில் ஓடி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. டாக்கியோச்சி நான் உங்களை பிடிச்சிட்டேன், நீங்கள் ஒளிஞ்சிக்கிறீல ரொம்ப திறமையானவங்களாக இருக்கீங்க. ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க. டாக்கியோச்சி நான் இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறேன். எனக்கு கியோவோட நகரத்தை கைப்பற்ற வேண்டிய வேலை இருக்குது. அவங்களுடைய ஆட்டத்தை நம்ம ஒடுக்கணும். நான் உங்களுக்கான என்னோடய லாயல்ட்டியை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எதுக்கு டாக்கியோச்சிக்கிட்ட பேசுகிறப்ப தலை குனிஞ்சு பேசுகிற. நீ தான் அடுத்து கமக்குரோட அடுத்த வாரிசு. நான் உன்னை மேரேஜ் வேறு பண்ணிக்க போகிறேன். நான் எப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. லார்டு டோக்கியோக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் போயிட்டு வரேன் கியோக்கோ. அவனை தெரிச்சு ஓடி போயிடுறான். ஆமாம் இவரை பார்க்குறப்ப இவங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. இவர் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அவங்க அப்பாவும் பப்பட்டா தான் இருக்கார். பின்னாடி இருக்க 2 பேர் தான் அந்த நகரத்தையும் ஆட்சியும் பண்ணுறாங்க. பப்பட்டா இருந்தால் என்ன, நல்லா தானே இருக்காங்க. லாஸ்ட் டைம் இவங்க இதுக்குள்ளே தானே ஒளிஞ்சிருந்தாங்க, இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கணும். எங்கடா ஆளவே காணா, இவங்களை கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போல்லாம் ரொம்ப ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவன் மேலே ஜாலியாக பரனில் உட்காந்துருக்கான். டே அண்ணக்காரா என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது தான் அவங்க அண்ணக்காரனும் சொல்கிறான், நீ அப்பாட்ட இருக்க ராஜ்யத்தை நீ வாங்கிக்கோ. எனக்கு அந்த ராஜ்யம்லாம் வேணாம். என்னால் அந்த ராஜ்யத்தை வாங்கவும் முடியாது. அப்பா கிட்டே இருந்து எனக்கு அதில் ஆசையும் இல்லை. ஓ நான் தான் அதை பார்த்துக்கணுமா. நீங்கள் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறீங்கன்னு பார்க்கலாம் லார்டு டோக்கியோக்கி. இதை பிடிச்சிக்கோ பிக் பிரதர்னு சொல்லிட்டு அவன் தெரிச்சு ஓடி போய் ஒரு ஜம்பை போடுறான். நம்மளை இன்றைக்கி ஜம்பை போடுறான். ஆகா வேணாம், தப்புனா கை காலெலாம் உடஞ்சிரும். அவன் ஓடிட்டுருக்க இவங்களை கீழே இறங்கி துரத்துறாங்க. வில்லேஜ் மக்கள் எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. டேய் நில்லுங்கடா, ஏன்டா இப்படி ஓடிட்டுருக்கீங்கன்னு சொல்லி வில்லேஜ் மக்கள் சில பேர் கேட்குறாங்க. அவன் மரத்து மேலே ஏறி நிற்கிறான். நின்றுட்டு இந்த மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பீஸ்ஃபுல்லான லைஃப், இந்த மக்களுடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அங்கேயே கூட சோம்பேறியாக இருப்பேன். அப்படி சொல்லாத, உனக்குள்ளே இருக்க மான்ஸ்டர் தான் அப்படி சொல்லுது அப்படின்னு எங்கள் அப்பா தான் சொன்னார். உங்கள் அப்பாவங்க நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா. நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்னால் ஃப்யூச்சரை பார்க்க முடியும், அதை வச்சு தான் நீங்கள் இருப்பீங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். யோ யாரியா நீ தள்ளி போய், அவனைய பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. நீ தள்ளி போய் உட்காரியா. நான் எதுக்கு வந்தேங்கிறத சொல்லிடுறேன். உங்கள் அப்பா தான் உன்னை பாதுகாக்க என்னை கூப்பிட்டாரு. அது சிந்துக்காவா என்னோட அசிஸ்டண்ட். நாங்கள் 2 பேர் தான் நீ உன்னை பார்த்துக்கிற போகிறோம். இவங்களை பார்த்தவே ரொம்ப சந்தேகமாக இருக்கேன். அவங்க அப்பாவால் ஃப்யூச்சரை பார்க்க முடியும். அவர் உனக்கு பார்த்து சொல்லுவார். ஓ அப்படியா ஓ சரி. நீ பாதியாக கட் பண்ணி சொல்கிறியா. ஃபுல்லாத்தையும் சொன்னால் ஃபன்னியாக இருக்க எல்லாமே போயிடும். இப்படி தான் கட் பண்ணி சொல்லணும். ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன். நீ தான் 2 வருஷம் கழிச்சு கமக்குரா வில்லேஜவே காப்பாற்ற போகிறேன். உங்களை தான் அது இருக்கமே தெரிச்சு ஓடி போயிடறான். நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிட்டீங்க. ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னா சரி பார்ப்போம் எங்கே பேர போகிறான் பையன். ஆனால் எல்லாருமே என்னை ஒரு பப்பட்டு தான், எங்கள் அப்பா மணிக்கு நானும் பப்பட்டாக இருப்பேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவனோட கண்ணை பார்க்குறப்ப அவன் உண்மையை சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அவன் போய் சொல்ல, டே அண்ணக்காரா இது உண்மையாக தான் இருக்குமா. ஆனால் அந்த ஆளை பார்க்குறப்ப நம்புகிற மாதிரியே இல்லை. உண்மைதான் இப்போ. ஏன்னா யோசுராஜியை பற்றி எனக்கு தெரியும். அவரால் ஃபியூச்சரை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பந்தை ஒரு கிக்கு விட்றான். எங்கே பந்தை காணா, அது தான் மரத்தில் மாட்டியிருக்கும். அது என்னத்தை போய் இன்னி வரப்போகுது. திரும்பி பார்க்கும்போது பந்து கீழே விழுது. அங்கிட்ட ஒரு தலை விழுது. போர் கடவுளோட உதவியோட நம்ம அந்த கியோ கைப்பற்றி ஆகணும். ஆமாம் கைப்பற்றுவோம். பக்கத்தில் இருக்கவனுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனவே ஒரு வெட்டி வீசி எரிஞ்சிட்டான். நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். கோடையோட மூத்த மகன் தான் டாக்கியோச்சி. அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான். கியோவுக்கு நம்ம அனுப்பின எல்லா வீரர்களையும் அவன் கொண்டுட்டான். அடுத்து நம்ம கமக்குரா தான் கைப்பற்ற போகிறான்னு அவன் சொல்லி முடிக்கலை. இங்கே இருக்க எல்லா பேருமே செத்து மடிஞ்சு கிடக்காங்க. யாரையும் உயிரோட விடாதீங்க சொல்லி அம்பை விட்டு தாக்குறாங்க. இனிமேல் என்னை ரூல் பண்ண யாருமே கிடையாது. இங்கே நான் தான் எல்லாமே. அவங்க அப்பா இறந்து போனதை டோக்கியோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும், நமக்கு நேரம் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே இது தெரியும். அதை எங்கள் 2 பேர்த்தையும் இங்கே வர சொன்னார். நான் இங்கே இருப்பீங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க. நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும். அந்த மலைக்கு அந்த பக்கம் என்னோடய ஆட்கள் குதிரையோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் இங்கே வர முடியாது. எங்கள் அப்பா கூட சேர்ந்து நானும் இங்கே இறந்து போயிடுறேன். என்னை இங்கேயே நீங்கள் விட்டுருங்க. எனக்கு வர பிடிக்கலை. என்னால் அப்படிலாம் விட முடியாது. உங்கள் அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் உன்னை பத்திரமா பார்த்துக்கிற சொல்லியிருக்காரு.
உன்னை வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோட கடமை. ஒரு நாள் அழுதுட்டு இருக்கப்ப டாக்கியோஜி வந்து தான் சொல்கிறான், நீ வந்து அழக்கூடாது, நீ எப்பயும் ஹேப்பியாக இருக்கணும். என் கூட அப்போ டாக்கியோஜி சிரித்து பழகுனது எல்லாமே ஃபேக்கு தானா? அவள் அது ஃபேக்கான ஸ்மெல்லா? நீ தள்ளி போயா, நீ பேசுகிறத பார்க்கும்போது ஃபேக்கான ஸ்மெல்லாக தான் இருக்குது. ஆமாம் ஃபாதர், நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது ஃபேக்கான ஸ்மெல்லாக தான் இருக்குது. என்னது கூட இருந்துட்டு நீயே இப்படி சொல்கிறியா? நீ இப்படி சொல்லலாமா? நீ கீழே தானே போகணும். சரி இருந்தால் கீழே போக சொல்லி அவன் தள்ளி விட்டுறான். கீழே விழுந்து பக்கம் தான் அங்கேருந்து சோல்ஜர் பார்க்குறாங்க, நிறைய காசு பணம் இருக்குல்ல. ஆமாம், யார்டா இவன் கோஜாக்கில் எனக்கு சேர்ந்த இவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல கத்தி வச்சுட்டு எல்லோரும் வெட்ட வராங்க. சில பேர் ஸ்பியரை வச்சுட்டு குத்த வரானுங்க. ஹீரோ தப்பி மேலே எங்கேயும் பல்ட்டி அடிச்சு ஓடிட்டு இருக்கான். ஒருத்த மேலே தொத்தனை அவனையும் ஆறா விட்டு தாக்குறானுங்க. இதுக்கு மேலே முடியாதான்னு சொல்லி ஒரு ஜம்பை போட்டுறேன். பாத்தியா, உனக்குள்ளே இருக்க ஹீரோ வெளியே வந்துட்டான். இதுதான் நீயே பார்த்துக்கோ, உன் ஸ்கின்னை காப்பாற்றணுங்கிறக்காண்டி நீ அவ்வளோ பெரிய ஜம்பை போட்டு இல்லை, உன் மேலே காயம் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள விடாதீங்கடா, அவங்கள அட்டாக் பண்ணு, அவங்க மேலே இருக்க எல்லா பேரையும் கொல்லுங்க. ஓடி போகிறது ஒளிஞ்சிக்கிறது ஒரு நல்ல திறமை தான். டாக்கியோஜி கிட்ட கொலை பண்ணுறதுனால அவன் ஹீரோவாக இருக்கான், நீ ஒளிஞ்சிக்கிறதுனால நல்ல ஹீரோவாக இருக்க. இன்னும் நீலாம் மிலிட்ரி ஆர்மி நல்ல ட்ரைனிங்லாம் எடுக்கணும், நல்ல இன்டெலிஜென்ஸ் ஆகணும். நம்ம காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், நல்லா ட்ரைனிங் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டீமனை கொல்லலாம். இப்போ நம்ம கிளம்பலாம். ஆமாம், நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி? என்ன நீங்கள் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறீங்க. நான் ஒரு சின்ன பையனாக இருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உன் மனசில் நினச்சிக்கணும், அந்த கமகுராவையும் அங்கே இருக்க பீப்புளையும் நீ தான் வந்து காப்பாற்றணும். ஒரு நாள் வந்து டாக்கியோஜி நீ வந்து கொன்று அந்த மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். ஜப்பானையும் நான் வந்து கைப்பற்றுவேன். ஹீரோ சொல்ல இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.